அந்த வயசுல அவனுக்கு அந்த அவ்வளோதான் இருக்குங்கிற ஆசை. அவ்வளோதான் அந்த ஆறாம் தான் தெரியும். உடனே என்னன்னா தங்கிட்ட அந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு வைப்போம். என்ன அர்த்தம்? நான் தான் மாதிரி படிக்கிறேங்கிறத தெரிவிக்கணும். சில பேர் வந்து குழந்தைகளை ஆதரிப்போம் வரவா ஏற்கனவே அறிஞ்சு கேட்டால் கூட இந்த குழந்தை எதுக்கு கொண்டு வச்சிருக்கு அப்படிங்கிற யூகம் பண்ணுவோம். எல்லாருமே சாதாரண குழந்தைகளை சில பேர் ஆதரிப்பா. இதெல்லாம் என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கிற, என்ன படிக்கிறப்பா, என்ன பற்றி இதெல்லாம் கேட்பான். சில பேர் மொத்தமாக பேசிட்டு விட்டுருவான். குழந்தைகள் அந்த அளவில் அவளுக்கு சில பேருக்கு மட்டும்தான் அது அவங்களுக்கு எதை ஒரு 6 நாள் பொட்டை கொண்டு வைக்கணும். கொட்டி கொண்டு வைக்கலாம். அது எங்கள் அக்கா ஸ்கூல் இருந்தால் அவள் சொல்லான்னு சொல்லி அவள் தான் எல்லாத்தையும் உடனே அவள் எதுக்கு கொண்டுக்கா தெரியும். அவள் சுபாஷ் வரும். அவள் இருக்கா அது தம்பியாச்சு. அவனுக்கு அந்த அன்பை தெரிவிக்கணுமா அவன் என்ன படிச்சிருக்கான் தெரியணுங்கிறதுக்காக கொண்டு வைக்கலாம். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதோ இவ சொல்லணும். அது இவருக்கும் சொந்தம் அவளுக்கு ஒரு வருஷம் அந்த வாளுக்கும் அதை அறிஞ்சிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். அதுக்காக எங்கள் அக்கா கிளச்சிவாச்சு கொட்டி கொடுத்துருக்கானா நம்ம பார்த்து இருப்பா இந்த மாமாவா மாமியோ அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுக்காக கேட்கலாம். ரொம்ப நாள் இருக்கானே நினச்சி ரொம்ப நாள் இருப்பான் நம்ம நினச்சிக்கிறானேங்கிறது இருக்கக்கூடாது இல்லையா. நான் வரைச்சியை உட்காந்துட்டேன் போன பிறகு சில குழந்தைகள் 50 மணி அப்படி இருக்க இல்லை. இது வந்து சந்தோஷங்கிறத காட்டேன். அதே காட்டா அது ஒரு மனப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு மனப்பாங்க. யாரும் படிக்கிற நடக்குன்னா ரொம்ப சந்தோஷம். தனக்கு மார்க்கு வரல. நான் நெட் ஸ்கூலில் படிக்கிற வரலாம் ஏதோ வஜாத்து போவோம். என் பரிட்சை பேப்பரில் கொண்டாங்க. நான் பரிட்சையில் ஏன்னா பேப்பர் கொடுத்தோன்னே யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. மார்க் பதினாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் முடியாது. நான் நல்லா அறிவியிருக்கேன். எனக்கு இவ்வளோ மார்க் வந்ததே ஆகணும். கூடவே வரணுங்கிற பண்ணிக்கணும். ஏன் எனக்கு குறைச்சி போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்டு அதை பார்த்து அதை முடிச்சுட்டோம். எங்கள் அம்மா ரொம்ப சொல்லி கொடுத்துட்டான். இவ்வளோ தைரியமாக இருக்காங்க. இது அது வாங்க எடுத்தார் ஒரு தப்பு வந்து கேட்க மாட்டேன். அவருக்கு பாவம் அப்படி இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த வார்த்தை இப்பதான் வந்திருக்கு. தப்போ ரைட்டோ அடிக்கடி சொல்லுவேன். தப்போ ரைட்டோன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேன். இவ்வளோ நேரம் பேசு இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் ஆகுது நான் பேசி இப்பதான் முதல்ல சொல்றேன். அது தப்பு இல்லையா? கரெக்ட். அதுதான் பேபியத்தான் அஸ்மா இருக்கு. தப்போ ரைட்டோ சொல்லிட்டே இருக்கணும். சொல்ற வார்த்தை தப்பு இருக்கலாம் ரைட்டும் இருக்க சொல்ல நான் வந்து நினைக்கிறேன். அது நீ எடுத்துக்கிட்ட பொறுத்து இருக்கு. அதை நீ சொல்லிட்டே இருப்ப. தப்போ ரைட்டோ ரத்னம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படியா? எங்க அப்பா சொல்லுவா சாரிடி அவளா பேபிய அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். அத சொல்லணும். ஆனா அது எப்படி சொல்றது ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ இவன் கோச்சுப்பானோ அப்படின்னு இருக்கும். ஆனா அவ பயப்பட மாட்டா. தப்போ ரைட்டோ நான் சொல்றது நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுவா எங்க அப்பா. இங்கேயே ஒரு தடவை நம்மலாம் சின்ன பசங்க இவன் இல்ல ஜெயராம் சொல்லி போயிட்டான். நானும் அப்பா நீ 3 பேரும் வாசல்ல உட்காந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது நீ எல்லாம் பேசிட்டு இருந்த. எங்க அப்பா வந்து கும்பகோணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா. அது அந்த வருஷம் எல்லாம் என்னன்னு மறந்து போயிடுச்சு. இப்போ மொத்தத்துல ஏதோ ஊர் பத்தி அவ பண்ணுவான்லாம் பேசியிருந்தா. உனக்கு அப்பதான் ஊர்ல இருந்து அன்னைக்கு தான் வந்திருக்க. டயர்டு தூக்கமா வருது. நின்றுட்டே கண்ணு அப்படி இப்படி பண்ணிட்டு பிடிச்சுட்டு நீ விழுந்துடாத நீ வந்து தூங்கு நாளைக்கு காலையில கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா சாதாரணமா எங்க அப்பா 9 மணியா டான்னு போய் படுத்துருவா. அன்னைக்கு 9ல 10 மணி ஆச்சு. எங்க அப்பா தூக்கல. உனக்கு தூக்கம் வந்துட்டு பொண்ணை கொண்டு தூங்க வச்சா முதல்ல நீ போய் தூங்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எப்போதும் கொஞ்சம் விஷயம் இல்லை. அதான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்து 30,000 அந்த காலத்து 30,000 பெரிய விஷயம் தான். 30,000 இருக்குன்னா பெரிய விஷயம். ஓ பையன் வந்து 100 ரூபா சம்பாதிக்காண்டி உன் பொண்ணை கொடுத்தா 100 ரூபா 100 வருஷம் பெரிய இப்போ கோடி சம்பளம் அவ்வளோதானே சம்பாதிச்சது மாப்பிள்ளை. அந்த பிள்ளை வேண்டாம்ப்பா இப்போ இந்த காலத்தை 100 ரூபா சம்பாதிச்சேன். டெல்லியில் இது ரொம்ப தூரம் இப்போ அவனுக்கு அங்கே அப்புறம் தூரமாக தெரியல. அவளுக்கு பிரச்சனை வர முடியாது போயிட்டு டெல்லியில் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப தூரம் அவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அந்த அவன் என்ன பண்ணுவோம் என்ன சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கச்சு படித்தான்னா யார்கிட்டையும் ஒரு ஆசையாக பாசமாக அவன் பொங்க முடியாத ஆசையாக பேசுவோம். பொங்கணும் தைரியம் சொல்லுவோம். விஷயத்தை சொல்லுவோம். அப்புறம் சார் ஒன்று நினச்சிக்காதுங்க நான் சொல்லி முடிச்சாச்சு தன் வந்து சொல்லிவிடுவோம். அப்போ அவன் என்ன வளங்கிறது ஒன்று உண்டு. பெரிய விஷயம் பணத்துக்கு வந்தேன். பணத்தை வாதாட்டில் வந்து இப்போ தான் போயிடுச்சு. அப்போ பாபு மாமா எங்கே தூரத்தில் இருக்கான். அப்போ அவனுக்கும் கல்யாணம் ஆகலை கொடுக்கும். இவன் என்ன பண்ணா சின்ன வயசு தானே 41 42
அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும்? இப்போ சொல்ல போகிறா 12 வயசு 11 வயசு கூட வச்சுக்கோங்க. எல்லாரும் போய் பணம் போட்டு வரலாம் கேட்கலாம். ஒருத்தருக்கு பணம் கொடுக்க முடியல, பேங்குக்காரருக்கு கொடுக்க முடியல. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கா, கஷ்டப்பட்டு சம்பதி பேரில் உள்ளது, ரத்தம் பேரில் உள்ளது, அப்படிங்கிறாலும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கா. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அந்த பேங்கில் 4 நாள் வீட்டில் கொண்டு கொடுத்துருக்கா. அவன் என்ன பண்ணியிருக்கான், போகாதப்போ அவங்க சொல்லலை, போட்டு விட்டுட்டான். 4 நாளைக்கு அது அந்த பேங்கு திவார் ஆகிடும். எங்கள் அப்பா ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னோட அப்பா செத்து போயிட்டான். அப்பா கொஞ்ச நாள் நாமளும் செத்து போயிட்டான். அந்த பணத்துக்காக போராடிட்டான். அந்த வயசில் போய் பெரிய பேச்செல்லாம் பேசி எப்படி பாடிப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேங்குக்கார பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க, அவெல்லாம் விட்டுண்டு, அப்பா நீ குழந்தைய அண்ணா பேசுகிற, உங்கள் அப்பா பணத்தில் நாங்கள் மோசம் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுவோம்னு சொல்லியிருக்கான். அது பணம் போட்டலாம்லாம் இருக்கா அவரு. அவனை போய் பிடிக்கிறான், குழந்தை நீ எல்லாரும் பெரிய விளையாட்டாலும் வயசா 50 வயசு அந்த சொல்லு, நீ பேசினதால அந்த பணம் எங்களுக்கும் வந்து சந்தோஷம்னாலாம். அப்போ விளையாட்டு சொன்னாலாம், நீ சாதாரண உத்தியோகத்துக்கு போகாதடா, பெரிய லால் இந்த படிப்பு படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போ, நீ நல்லா கரெக்டாக பேசுகிற, கட்சியை எடுத்து பேசுகிற, அதில் நியாயக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி அவள் ஊக்கம் கொடுத்தாலும். அதே எங்கள் அம்மா நான் வந்து துக்காத்து இருந்துட்டு அப்போ தான் வந்துட கூடாது, இந்த மாதிரி பேசினாண்டி கேட்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. இந்த சின்ன வயசுல போராடி ஜெயிச்சு நீ பேசிட்டானா எங்க போனா வரணும். அதனால இந்த படிப்பு படி, இந்த படிப்பு தான் உன்னுடைய புத்திக்கு சரியானது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அது மனுஷன் பட்டு போச்சு. சரி உனக்கு நல்லா அந்த மாதிரி படிப்பு வச்சு அவ்வளோத்துல அவனை பிஎட் படிக்க வச்சான்னு சொல்லுவாங்க அம்மா. சந்தோஷம் அண்ணா படிக்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு சந்தோஷம். நம்ம குழந்தைங்க சின்ன வயசுல அவன் அவ்வளோ போராடிட்டான், நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு போட்டிருக்கான், 4 நாள் வீணாக போட்டிருக்கா. அப்படி நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போன்னு சொல்ல வேண்டாம், திவாலாகி உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை தெரியும், உன்னை கூட்டு உங்களுக்கு மனசையும் வாங்கிட்டு விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கோ இருக்கிற எல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அப்பா. நான் சொல்லலை, திவாலாகிட்டே எப்படி ஒன்று எங்கள் அப்பா பேசாமல் வந்துவிட்டேன். அப்போ கூட ராமஜோகம் பண்ணியிருப்பாங்க பண்ணுவா. எங்கள் அம்மா இவ்வளோ பணம் எடுத்து ஒரு வாரத்தை உங்களுக்கு வருத்தமா இல்லையா, மனசியாக கஷ்டமா இல்லையா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்கலாம் அப்படின்னு வரலாம் எங்கள் அப்பா. அது ஏதோ வந்தது போச்சு அந்த தைரியம். எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் போயிட்டேங்கிற இத்தனை பணம் எப்படி சேர்க்க முடியும், கஷ்டமாச்சு. உன் பேரில் கொஞ்சம், உன் பேரில் கொஞ்சம், உன் பேரில் கொஞ்சம் போட்டிருக்கா. எங்கள் அப்பா மாத்திரம் ஒன்று எப்படி தான் உங்களுக்கு ஜபமாரி உணர்ச்சி தோன்றதோ, எப்படி தான் உங்களுக்கு பெருமாள் ஞாபகம் வருதோ வரலாம் எங்கள் அம்மா. எங்கள் அப்பா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க, பேசாத இருப்பாங்க. இவன் போய் கேட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ஒன்று எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் இவனை படிக்க வச்சேன். என் பிள்ளை பெரிய படிச்சுட்டு நான் துக்காத்தையும் வரைச்ச போச்சு எனக்கு சமாதானம் அம்மா சொல்லுவேன். எனக்கு இப்போ இருக்கிற அது கூட அப்படி தெரியல எனக்கு. அப்பப்போ நினைச்சேன் எங்கள் அம்மா சொல்கிறது வருத்தம் படித்ததெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்போல்லாம் இவ்வளோ பெரிய எனக்கு தெரியாது, ஏதோ வளம் போகிறோம் அப்படிங்கிறதால. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகச்சேன், சிலதெல்லாம் புரியாது. எங்கள் அம்மா பேசினது பண்ணது, உட்காந்து சாதம் கொடுவா, இன்னொன்று கொடுவா, எல்லாம் வழியில் இங்கே வந்து இந்த இடம் ஜாஸ்தி அங்கே இதுக்கு நினச்சிப்பேன். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோன்னே சொல்லணும்னா இந்த இடம் போன வருஷம் தான் இந்த இடத்துக்கு வந்தோங்கிற இல்லையா, அந்த மாதிரி வரும். உங்களுக்கெல்லாம் சாதம் படைச்ச கதை சொல்லும்போங்க, ஒரு இன்ஜின் வந்துன்னா இன்ஜின் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அப்பா அம்மாட்ட எப்படி சொல்லும், தயங்கி சொல்லித்தான் அவங்க அம்மா இவனுக்கு உட்காந்து அவனுக்கு உட்காந்து சாதம் கொடுக்கலாம். அப்புறம் 2 இன்ஜினும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த கதை ரொம்ப இதனால கதை சொல்லணும். அப்புறம் சாதம் படிச்சுவா. காத்தால குழம்பு சாதம், மத்தியானம் வச்சு சாத்தம் சாதம், ராத்திரி 3 சாதமாக பிரித்து ஒவ்வொரு வேலைக்கு 1 சாதம் தான். அதுக்கு பேர் சாட மாட்டா படிச்சுவா. அவள் என்ன பண்ணுவோம் உங்கள் அம்மாவுக்கு. அதனால இப்படி ஒருத்தருவிட்டேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு திட்டம் முன்னாடி அளவு கூட பிரிச்சுடுவா. குழம்பு தானே வந்து சாப்பிடுவான், அந்த அளவு கொஞ்சம் கூட பிரிச்சு குழம்பு சாதம் போட்டுடுவான். குழம்பு சாதம் தானே சரி, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு, இப்போ சாதம் தானே சாப்பிடணும் அப்படி சாதம் சாப்பிட்டா. அப்போ தான் காத்தா நிறைய சாப்பிட்டா வச்சுட்டு இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா போட்டு அதையும் ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, குழந்தையோட தான் சாப்பிடணும், அந்த அளவு பிரிச்சு ஒரு போட்டு. அதான் இன்ஜினோட இன்ஜின் கல்யாணம் நாங்கள் என்னடாது இன்ஜினோட இன்ஜின் கல்யாணம் பண்ணிக்கும். இந்த சரி இப்படித்தான் அக்கான்னு சொல்லுவாள், சந்தோஷம் சரின்னு சொல்லுவாள்.
அப்படி சொன்னாதான் இவள் சாது உள்ளே போகுது. கதை சொல்லுன்னு அழகுனா அவன் என்னெல்லாம் கதை சொல்லுவோம், இந்த மாதிரி கதை. அவன் இந்த கதை ஏதோ ஒரு கதை. நதி வந்துதான், நதி காக்காவை ஏமாற்றித்தான், அது வாயிலேருந்து விழுந்துட்டோன்னே நதியை எடுத்து காக்காவுக்கு ஒன்றும் இல்லைன்னு கதை முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கதையை வச்சுட்டு சாக்கை போட்டதும் போகும்போது ஆயிட்டு சொல்லுவா. அது ஞாபகம் இருக்கு எனக்கு. போகும்போது கிரவுண்ட்ல எழுத்தாப்புல 3 பேரும் விளையாடிட்டு இருப்போம். கூப்பிடுவா. சாயந்தரம் ஆனா எல்லாருக்கும் மூஞ்சி அலம்பி விட்டு பவுடர் எல்லாம் போட்டு திருப்பி ட்ரெஸ்ஸை மாத்தி விடுவா. தலையெல்லாம் வாரி விட்டு எல்லாம் பண்ணுவா. இவா 2 பேருக்கும் முடி இருக்காது, எனக்கு தானே முடி இருக்கும். சண்டை போடுவேன். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவனை மட்டும் சீக்கிரம் அங்கிட்டு பாலை குடிச்சிட்டு அவன் போயிடுவான். கோபம் ரொம்ப சமத்து. அதனால அவன் சீக்கிரமா முகத்தை அவன் அம்மா சொல்றதை கேட்டுட்டு பண்ணிடுவான். நெக்ஸ்ட் நானு எனக்கு லேட் ஆகும். எனக்கு லேட் ஆகிறத கண்டு அவன் அங்க போனோம், கிரவுண்டுக்கு போனோம் 3 பேரும். அதனால அவனும் சீக்கிரம் அவன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் சண்டை போட்டு நான் அழுதுட்டு இருப்பேன். அழுது இருந்தா முகத்துல பவுடர் போட்டா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்காது. நான் சின்னதாக இருக்கேன். அதை விடுங்க ரத்தத்துக்கு குளிப்பாட்டுறது, சொக்கா போடுறது எல்லாம் நான் தான் போடுறது. சொல்லி அடுப்பு காத்தாடு சாயங்காலம் ஒரு சொக்கா போடுவோம். எங்கள் அப்பா கொஞ்சம் கோச்சுவோம். ஏடி காத்தாடு சொக்கா போய் பெருக்காது. எனக்கு அவன் சாயங்காலம் ஒரு சொக்கா போடணும், புதுசாக அவனுக்கு கட்டி சொல்லணும், அழகெல்லாம் பண்ணணும், பொண்ணு வச்சு பொங்கல் போட்டு எல்லாம் எங்கள் அப்பா சொல்லிக்கோ. என்னடி நல்லா தானே இருக்க குழந்தை, எதுக்கு அப்படி கட்டுறது? அது சாயங்காலம் போட்டே ஆகணும், வேறு சக்கா குடிச்சே ஆகணும். அந்த ஒரு அது எனக்கு அந்த வயசு அவனுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. அதெல்லாம் நினைவு பட்டாளத்தில் வச்சு இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நினைவு வருது. எப்படி மறந்து பொண்ணு வந்து அப்பா பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு. என் தம்பி சுற்றி கொண்டு வரலாம் நினைவு வந்துட்டு இந்த பெருமாள் வளர்க்க ஏற்றினேன். ஏற்றினான் வீடு சேவிச்சேன். என்னையாவது எடுத்துட்டு போய் எனக்கு வேலை கட்டெல்லாம் பார்த்தாச்சு. என் தம்பிக்கு இப்படி ஒரு கட்டத்தை நீ கொடுத்தியா வந்தேன்னு கூட தெரிஞ்சுக்க இல்லையாவும். மனசு வருத்தமாக இருக்கும். நீ தான் காப்பாற்றணும். எனக்கான ஒரு கட்டத்துக்குள்ளே அவன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் இங்கே வரவே இல்லை, பார்க்கவே இல்லை. மனசு ரொம்ப கட்டமானது. அதே மாதிரி 48 என் தம்பி அவங்களுக்கு அடுத்தது யார்? உங்கள் அப்பா சம்பத்து முன்னாடி சொல்லிட்டு பட்டா இருக்கா. அவன் ஏதோ படிப்பில் ஜாஸ்தி மார்க் வாங்கலை. உங்கள் அப்பா ஜாஸ்தி மார்க் வாங்கி பாஸ் பண்ணி வந்துட்டா. இவன் திருப்பி படிக்க முடியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கா, மெட்ராஸில் ஏதோ ஆஸ்திரேலியா சேர்த்து படிக்க வச்சுருக்கா. நான் புக்காக்கு எதாவது அவன் தெரிஞ்சுக்கணும் தெரியாது. அக்கறையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கவும் தெரியல. அது கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்க தெரியல. இவன் கொஞ்சம் வீட்டுட்டு பாபு மாமா வந்து இருக்காங்க, வருஷங்குடியில் இருக்கான் பெங்களூரில். அங்கே அனுப்பியிருக்கான். அவனா அனுப்பினானா இவனா வந்தானா அவன் கூப்பிட்டானா அதெல்லாம் விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் காணாது போயிட்டான். அது கட்டாமமா காணாது போயிட்டான். காணாது போன உடனே பாபு மாமா தான் நான் டெல்லியில் இருக்கேன். டெல்லியில் இருக்கச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு தகவல் வரல. பாபு மாமாக்கா பட்டா காணாது போயிட்டான்னு அவர் தகவல் வரல. உடனே பாபு மாமா தான் எனக்கு காட்டு தான் வந்து கேட்டான். மாதிரி காணாது போயிட்டான்னு 4 நாள் ஆச்சு. அன்றைக்கி சனிக்கிழமை அந்த கடிதாசி எனக்கு வந்து அன்றைக்கு அகஸ்மாத்தா போய் எனக்கு ஜெயான்னு ஒரு குழந்தை பாப்பாடு அது சாதாரண நல்லது. நாங்கள் ப்ரோக்ராம் போட்டோம். எங்கள் வச்சு என்கிட்ட கூட இருக்கான் பண்ணி இன்றைக்கி டிஃபனுக்கு சாயங்காலம் அவளாம் சனிக்கிழமை லீவ் விட்டுருவாள், மதியம் சீக்கிரம் வந்துடுவாள். அதனால் டிஃபனுக்கு வந்து வச்சுருவாள். எல்லாம் டிஃபன் அரைக்கி போட்டு பண்ணி வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டு கோம்பளா பெரிய பாப்பானியும் ஜெயாவும் தானே 2 பேரையும் வச்சு எல்லாரும் பரப்பிடலான்னு அவன் சொன்னா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். திடீர்னு அந்த குழந்தைக்கு ஜுரம், அது ஜுரம் இருந்தது. காப்பாற்றி சனிக்கிழமை வந்து அது வந்து ஒரு கொள்கை. சனிக்கிழமை டாக்டருக்கு போவேன். நானும் ஒரு கொள்கை வச்சுருக்கேன். 2 பேரும் ஆஃபீஸ் போயாச்சு. அண்ணாத்துக்கு அது எனக்கு ஜெய அவன் தலைமா வெளிமா வெளிமா எழுது. அது தெரிஞ்சுக்க தெரியாது. ரைட்டை தெரிஞ்சுக்க இங்கே வச்சு நீ வாங்க ஃப்ரேம்ல ஃப்ரேம்ல வாங்கி அந்த ஹைட்டுக்கு பண்ணிட்டு சொல்லு கொடுக்காத அப்படின்னு சொல்லி அது சாயங்காலம் செத்து போயிடுச்சு. அது திடீர் உடம்பு டாக்டர் வந்தால் செத்து போயிடுச்சு. அப்போ அப்புறம் கல்யாணம் எழுதிங்க எங்கள் அம்மாவுக்கு. நான் டெல்லியில் இருக்கேன், எப்படி ஓட முடியும், போக முடியல. எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. கூட வரையும் கூட போவேன், தெரியல, ஒன்றும் தெரியாது. இங்கேருந்து வெளியே எனக்காவது கட்டத்தை கூட அது கட்டுதான் எனக்கு போயிடுச்சு. இது குழந்தை செத்து போயிடுச்சு. கூட்டில் இருந்த கிளி பறந்து விட்டது எனக்கு என் அம்மாவுக்கு. ஏன்னா இந்த குழந்தை என் குழந்தை செத்து போயிடுச்சேன். அதனால் கூட்டில் இருந்த கிளி பறந்து விட்டதுன்னு கடிதா சொல்லிட்டேன். எங்கள் அம்மா இப்படி ஒரு கடிதா சொல்லியாடி
வீட்டில் இருந்த கிழிச்சு பறந்து போயிடுதுன்னு வைக்கிறீங்க. சரி, எனக்கு ஒரு கட்டம் வரணும்னு வேண்டிட்டேன். சரி, அதுவும் சரி. கடைசியில் ஒரு கட்டம் வந்தது. கடைசியில் பட்டா வந்தானோ